Welcome all of you to my video. This video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.2 third sum. Find the HCF of 25 25 25 36 36 36 ன்னு சொல்லி ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதோட HCF கண்டுபிடிக்கணும். ஸோ HCFனா தெரியும் highest common factor. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 25 25 25 இந்த நம்பருக்கான HCF எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதி நம்ம எடுக்கணும். இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டில் 5 இல்லை 5 எடுத்துக்கலாம். ஸோ 5 எடுத்திங்கன்னா 25 இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு அது ஒரு 5 தென் ஒரு 0 வரும், தென் மறுபடியும் ஒரு 5 தென் ஒரு 0 தென் ஒரு 5 வரும். அகைன் 5 ஆல் நான் 5 ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 5 1 ஆயிரும். ஸோ 0 அது மறுபடியும் 1 ஆயிரும். 0 1 எனக்கு தேர்ட் டேபிளாக டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து மொத்தம் 1 பேலன்ஸு 3 3 சார் 9. ஸோ 1 பேலன்ஸு நான் 3 போட்டுக்கிறேன். 1 பேலன்ஸ் ஆகும் 11 ஆகும். 11 வந்து 3 தான் வரும். ஸோ 2 பேலன்ஸ் இருக்கும். 2 பேலன்ஸுக்கு 20 ஆகும். 20 இது 6 3 சார் 18 வரும். ஸோ 6 தென் அகைன் எனக்கு ஒரு 2 பேலன்ஸ் இருக்கும். அது 21 ஆகி 7 ஆகும். ஸோ 7 3 சார் 21 நான். ஸோ இப்போ அகைன் நான் மறுபடியும் 3 டேபிளாலேயே டிவைட் பண்ணுறேன். ஸோ 3 டேபிளால் டிவைட் பண்ண டிவைட் பண்ணலாம். ஸோ 33 இருக்குது. நான் மறுபடியும் 1 தென் அகைன் 1 தென் அது 2 தட் அது 1 பேலன்ஸ். ஸோ 3 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ நான் 7 ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 7 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணுன்னா 33 இருக்குது. ஸோ 28 வரும். 5 பேலன்ஸ் இருக்கும். 56 ஆகும். 4 7 சார் 28. ஸோ 28 5 பேலன்ஸு 56 ஆகும். 8 7 சார் 56 அவர் 7. ஸோ 481. அகைன் நான் 7 ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 48 இருக்குது. 48 ஆச்சுன்னா 42. ஸோ 6 வரும். ஸோ 6 பேலன்ஸ் இருக்குது. 61 வராது. ஸோ நான் 13 டேபிளால் டிவைட் பண்ணுறேன். 13 டேபிளால் டிவைட் பண்ணேன்னா ஏன்னா ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம அதை டிவைட் பண்ண முடியாது. வேறு நம்பர்ஸ் வச்சு டிவைட் பண்ண முடியாது. ப்ரைம் நம்பர்ஸ் இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷனால ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 13. ஸோ இது உங்களுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 37 வருது. 37 அதாவது 37 மட்டும் தான் டிவைட் பண்ணி ஸோ 1 வரும். ஸோ இதில் மொத்தம் உங்களுக்கு வந்தது வந்து 37 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்னொரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை டிவைட் பண்ணி பார்த்தா 36 36 36 நம்பர் இருக்குது. ஸோ இதை நம்ம 2 டேபிள்லேருந்து டிவைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ 3 இருக்குது. 1 பேலன்ஸு. ஸோ 1 பேலன்ஸ் விட்டால் 8 மறுபடியும் 3 இருக்குது. ஸோ 1 பேலன்ஸ் இருக்கும். 8 1 8 வரும். ஸோ மறுபடியும் 2 டிவைட் பண்ணிங்கன்னா 18 இருக்குது. ஸோ 9 வந்துடும். ஸோ 18 ஸோ 0 வரும். இடையில 0 போட மறந்துடாதீங்க. 1 இருக்கிறதுனால 0 வரும். ஸோ 8 சேர்த்தும்போது 0 போடணும். ஸோ 18 மறுபடியும் 9 மறுபடியும் 0 9 இப்படி வரும். ஸோ இது 9 ஆல் 2 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 வரும். தென் அகைன் 0 3 0 3 வந்துடும். தென் அகைன் 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் 1 0 1 0 1 வரும். தென் 1 0 1 0 வரும். முன்னாடி பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ 3 விளையாடி கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3 6 7 வரும். தென் இந்த 7 மறுபடியும் போட்டிங்கன்னா 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 481 வரும். ஸோ 481 போட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு 13 போடுவீங்க. 31 போட்டிங்கன்னா 37 வரும். 37 1. ஸோ நம்மளுக்கு கிடச்சது வந்து இதுதான் உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கிடச்சிது. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து நான் பேக் சைடு இதில் எழுதுகிறேன். 25 25 25 இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த நம்பருக்கு மொத்தம் எத்தனை 5 இருக்குதுன்னா 2 5s இருக்குது. ஸோ 5 பவர் 2ன்னு போடணும். டைம்ஸ் 3 ஒரு தடவை, 7 ஒரு தடவை, 13 ஒரு தடவை, 37 ஒரு தடவை. ஸோ 3 ஒரு தடவை, 7 ஒரு தடவை, 13 ஒரு தடவை, தென் 37 ஒரு தடவை. இப்போ 36 36 36 நம்பரும் பார்த்தோம் நம்ம. ஸோ இதை பார்க்கும்போது 2 பவர் 2 நம்பர் 2 தடவை ஆச்சு. 3 3 தடவை. தென் அடுத்தது 7 13 37 7 13 தென் 37. ஸோ வந்து 1 இருக்காங்க. 37 பர் 1 37 தான் வரும். ஸோ வந்து 1 போடுறதுன்னு பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த லெவல்ஸ் நம்பர் HCF கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறத நான் 1 போட்டிருக்கேன். ஸோ HCF ஆஃப் 2 தீஸ் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த நம்பர்ஸோடைய HCF ரொம்ப ஈஸி தான் கண்டுபிடிக்கிறது. இந்த ரெண்டத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கிட்டு இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து 5 வந்து இதுலேயுமே இல்லை. ஸோ 2 இதில் இல்லை. ஸோ 5 2 விட்டுருங்க. அடுத்து 3 பாருங்கள். பாத் இன் காமன் ரெண்டுத்துலேயுமே 3 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 3 வந்து எதில் சின்ன நம்பராக எழுதுங்க. எது நம்ம உங்கள் பவரில் சின்ன நம்பராக இருக்குது பாருங்கள். ஸோ 3 பவர் 1. ஸோ அது தான் எழுதுங்க. ஸோ 3 பவர் 1. ஸோ இதுதான் HCFாக இருக்கும். இந்த 7ம் காமனாக இருக்கும். ஸோ 7 ஒரு தடவை எழுதிக்கலாம். 13 37 ரெண்டும் கூட காமனாக இருக்கும். ஸோ அதையும் கூட எழுதிக்கிட்டிங்கன்னா 3 7 21 வரும்.
21 இன்ட்டு அந்த 13 இன்ட்டு 37. ஃபஸ்ட்டு 13 இன்ட்டு 37 பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை பேசிக்க மாட்டேங்கிறேன். ஸோ 37 7 3 சார் 21, 2 பேலன்ஸு 3 3 சார் 9 11 இருக்கும். 37 தான் வரும். 184. ஸோ 481 வந்திருக்கு. 481 இன்ட்டு 37 வரும். 37 21 தான் மிச்சம் இருக்குது. ஸோ 481 இன்ட்டு 21 இருக்கும். ஸோ 1 மல்டிப்ளை பண்ணால் அதே வரும். 2 வெயிட் பண்ணிங்கன்னா 2 வரும். 8 16 வரும். 5. ஸோ 1 0 இங்கே ஒரு 4 6. ஸோ நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். 9ன்னு சொல்லது வேலை 5ன்னு எழுதிட்டேன். ஸோ 9ன்னு சொல்லிட்டு 5 எழுதிட்டேன். ஸோ இதை கண்டுக்கிட்டாதீங்க. ஸோ 4 + 6 ஒரு 10 10 + 1 11 வரும். ஸோ இங்கே ஒரு 1 போட்டிங்கன்னா 10 வந்துடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சது 10101. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்த HCF. ஸோ நம்ம சம்ம சால்வ் பண்ணிட்டோம். HCF கேட்டிருந்தாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.